நீங்க 2 பேரும் எனக்கு உதவி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. யாருக்கு தெரியும், அடுத்த வருஷத்துல நாம கூட இருக்கலாம்ல. மிங்கு சொன்னது கேட்டு ஒயிட்டி ஹாரி 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஹாரி மிங்கு பார்த்து சொல்லுச்சு, ஆமா ஒயிட்டி, மிங்கு சொல்றது சரிதான். நாளைக்கு நம்ம 4 பேரை யாரோ ஒருத்தங்க காணாம போறது சரியில்லை. மிங்குக்கு ஹெல்ப் பண்ணலாம். மிங்குக்கு நாம தான் ஹெல்ப் பண்ணணும். சரி, நாங்க உனக்கு உதவி பண்றோம். ஆனா எப்படி உதவி பண்றதா? ஒயிட்டி சொன்னது கேட்டு மிங்கு யோசிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா சொல்லுச்சு, நாம எந்த வீட்டுல ஆளுங்க காணாம போறாங்களோ அந்த வீட்டுக்கு முதல்ல போய் ஆகணும். அவங்க எந்த நேரத்துல காணாம போனாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு அதான் அவங்களோட வேலை. நாங்க எல்லாரும் வீட்லயும் போய் பார்த்துன்னு இருந்தோம். நானும் நிறைய பேர் வீட்டுல போய் கேட்டுட்டு வந்தேன். எல்லா விலங்குகளும் ரொம்ப சோகமா இருக்காங்க. சில பேர் இந்த காட்டை விட்டு போகலான்னு கூட முடிவு பண்ணிருக்கிறாங்க. நானும் எல்லார் வீட்டுல போய் விசாரிச்சேன். ஆனா ஒரு விஷயம் மட்டும்தான் நிழலா இருக்கு. என்ன விஷயம்? யாரெல்லாம் காணாம போயிருக்காங்களோ அவங்கள கடைசியா எல்லாரும் பிளாங்கி கூட தான் பாத்திருக்காங்க. அப்போ மிங்கு யோசிச்சு சொல்லுச்சு, அப்படின்னா கண்டிப்பா பிளாங்கிக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கணும். அடுத்த நாள் சிங்கராஜாவோட சபைக்கு மிங்கு ரொம்ப சந்தோஷமாவே போச்சு. மிங்கு, நீ இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்க? மகாராஜா, அந்த குற்றவாளி யாருமே இல்ல, நம்மள ஒருத்தர் தான். அவன் வேக வச்ச கறிக்காக நகத்துல இருந்து வந்த வேட்டைக்காரனோட டீல் பேசிருக்கான். அவன் வேற யாரும் இல்ல,